களநாயகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மாறன். இன்றைய தினம் இந்து மதம் என்பதே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்படின்ற காரியத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா சமீப காலமாக இந்துக்கள், இந்து மதம், இந்து விரோதி, இந்து துரோகி, இந்துக்கள் மனம் புண்படுகிறது போன்ற வார்த்தைகளை பிராமணர்கள், குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் நாம் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக கொஞ்சம் ஆராய வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நேரம் எடுத்து பாருங்கள். அது நமக்கும், நம்முடைய நாட்டுக்கும், நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் பயன்படும். பிராமணர்களுடைய சூழ்ச்சி வேலையை நீங்கள் கட்டாயம் இதில் தெரிஞ்சுக்குவீங்க. இந்து மதம் அப்படின்ற காரியத்தை குறித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் தோன்றின மதங்களை குறித்து நம்ம பார்த்துருவோம். கிமு 1500 வாக்கில் ஆரியர்கள் என்பவர் சமஸ்கிருத மொழி பேசிக்கிட்டு கைபர் புரான் கனவு வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற கருத்து முன்வைக்கிறாங்க. அது பிராமணர்களால் திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் பிரச்சாரம். உண்மையிலே பிராமணர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் பாரசீக படையெடுப்பில் குதிரைப்படை வீரர்களாக வந்தவர்கள் தான் இந்த பிராமணர்கள். நாம் என்ன சொல்ல வரோன்னா, இந்திய மதங்களை ரெண்டாக பிரிக்கிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன், கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் அப்படின்னு பார்க்குறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன் இருந்த அந்த மக்கள் வழிபாட்டு முறைகளையும் மத காரியங்களையும் நாம் வைதிகம் அப்படின்னு பிரிக்கிறோம். வைதிகம் என்பது வேற ஒன்றும் இல்லை. வைதிகம் நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க பாருங்கள், அதுதான் வைதிகம். அதில் பெரும்பாலும் பலி செலுத்துறது இருக்கும். அது பலின்னு கூட செலுத்த மாட்டாங்க, கிடா வெட்டி பொங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உறவினர்கள்லாம் கூப்பிட்டு கிடா வெட்டி பொங்க வச்சு கடவுளை வழிபட்டுட்டு நல்ல விதமாக கடந்து செல்வாங்க. இது இந்தியாவில் இருந்த ஆரம்பகால கடவுள் வழிபாட்டு முறை. உலகம் முழுசும் இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் தான் இருந்துச்சு. உலகம் முழுசும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருந்துச்சு. இதில் பேரண்ட கடவுளை குறித்து அவங்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலை இருந்ததுனால இப்படி ஒரு சில குலதெய்வங்கள் வணங்கினவங்க மக்கள் தொகையில் பெருகும்போது அந்த குலதெய்வத்தின் எல்லை விரிவடையும். அப்போது அந்த குலதெய்வங்கள் சிறு தெய்வங்களாக மாறி, அந்த சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்களாக மாறி போகும். அப்படி சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்களாக மாறின அந்த தெய்வங்கள் நமக்கு நிறைய பரிச்சயம் பண்ண அந்த கருப்புசாமி, மதுரை வீரன், வேலவன், கொற்கை, இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் சிறு தெய்வமாக இருந்து பெரு தெய்வமாக மாறுது. வைதிக மதம் என்பது குலதெய்வ வழிபாடு போன்ற சிறு தெய்வங்களை வணங்கணும்னு பார்த்தோம். இந்த சிறு தெய்வங்கள் அதிகபட்சம் முன்னோர்களை வழிபடுற அந்த காரியமாக தான் இருந்திருக்கு. நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாகவே இருந்திருக்கு. நம்ம சொல்கிறத கேட்போம், பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். முருகன் என்னுடைய முப்பாட்டன் என்ற காரியங்கள். ஆக்சுவலாக முருகன் அவங்க முப்பாட்டம் கிடையாது. முருகன் பேரண்ட கடவுள். அது தெரியாமல் அதை சொல்கிறாங்க. வேலவனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால வேலவனையும் முருகனையும்
சரியாக தெரிந்து கொள்ளாததுனால முருகன் என் முப்பாட்டம் அப்படின்ற கருத்துக்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வேலவன் தான் தமிழுடைய கடவுள். வேலவன் வழிபாடு வேறு, முருகர் வழிபாடு வேறு. சரி, இப்போ நம்ம இந்த வைதிக மதத்தை தெரிந்து கொண்டோம். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு சில புரட்சி ஏற்பட்டுச்சு. அந்த புரட்சியில் தமிழகத்தில் வழிபாட்டு முறைகள் ஏற்பட்ட புரட்சி தான் ஆசீவகம் அப்படின்ற மதம் உருவாச்சு. அதில் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் இருக்காது. பலி கொள்கை அதில் கண்டிக்கப்பட்டது. அதில் நல்ல காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதேபோல் வடக்கு பகுதிகளில் சமணம், பௌத்தம் போன்ற மதங்கள் உருவாச்சு. அப்போ அவங்க அதிகபட்சம் இந்த வேள்வி சமயத்தை, அதாவது பிராமணர்களால் இந்தியாவிற்குள் கொண்டு வரப்பட்ட அந்த வேள்வி சமயத்தை அவங்க என்ன பண்ணாங்க, சாடினாங்க. புத்தர்லாம் பயங்கரமாக எதிர்த்தார். அதனால தான் புத்தர் அவங்க பெரிய எதிரியாகவே பார்த்தாங்க. இன்னை வரைக்கும் பிராமணர்கள் புத்தரை எதிரியாக பார்க்குறதுக்கு காரணமே அதுதான். அவங்க நல்ல கருத்துக்களை மக்களுக்கு புரிய வச்சாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க, அன்பை குறித்து போதித்தாங்க, பலியிடுவதில் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் பிற்காலத்தில் மதமாக உருவானது. ஆக இந்திய வரலாற்றில் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன் இருந்த அந்த வழிபாட்டு முறையை வைதீகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வைதீகத்திற்கு எதிராக வைதீகம் கூடாது, அந்த வழிபாட்டு முறைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள் எழும்பினாங்க. அதன் மூலிமா உருவான மதங்கள் ஆசீவகம், பௌத்தம், சமணம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கிபியில் இன்னும் கொஞ்சம் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டது. ஆனால் காலங்காலமாக இந்த வேள்வி சமயம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்தியாவில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. கிபியில் கடவுள் அவதார கருத்து உலகம் முழுசும் பரப்பப்பட்டது. நம்முடைய இந்தியாவிலையும் அது பரப்பப்பட்டது. அதன் மூலிமா நம்முடைய தமிழகத்தில் வள்ளுவம் உருவானது. வள்ளுவர் பேரண்ட கடவுளை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். பேரண்ட கடவுள் அன்பே உருவானவர், அவர் பட்சபாரம் பாராதவர், அவர் எல்லாருக்குமான கடவுள் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடவுள் மனித அவதாரம் எடுத்து தன்னைத்தானே பலியிட்டு மக்களை மீட்டார், அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற காரியத்தையும் திருவள்ளுவர் நமக்கு கூறி சென்றுள்ளார். இப்போ இந்த வள்ளுவத்தின் மூலம் நம்முடைய தமிழகத்தில் அன்பு சமயம் என்று பொருள்படும் சைவ சமயம் உருவானது. அந்த சைவ சமயம் சிவ குடும்ப வழிபாடு என்ற முறையில் நம்முடைய சமூகத்தில் அறியப்படுகிறது. அன்பு என்ற வார்த்தைக்கு சிவம் என்ற இன்னொரு வார்த்தையும் உண்டு. சிவம் என்றால் அன்பு. சிவத்தை உடையவன் சிவன். எனவே சைவ கடவுளுக்கு சிவன் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டது. சிவன் அவருடைய குடும்பமாய் சிவன், சக்தி, விநாயகர், முருகர் என்று நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு சில மாற்றங்களோடு வைணவ சமயம் தமிழகத்தில் உருவானது. அதிலே சிவன், விஷ்ணு, பிரம்மன், ஐயப்பன். இந்த பிரம்மனும் ஐயப்பனும் வைணவத்தோட குமரக்கடவுள்கள். இதில் முருகனும் விநாயகரும் சைவத்தோட குமரக்கடவுள்கள். அதாவது கடவுள் அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்ற காரியத்தில் இந்த 4 கடவுள்களும் இந்து மதத்துடைய அவதார கடவுள்கள். இது கிபியில் கடவுள் அவதார கருத்து பரவினதுக்கு அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டில் உருவான தமிழர் சமயங்கள். இது தமிழ்நாட்டில் உருவாகி இந்தியா முழுசும் பரவிச்சு.
சைவமும் வைணவமும் தமிழர்களின் சொத்து. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா, சைவத்தை வளர்த்த 63 நாயன்மார்களும் தமிழர்கள், வைணவத்தை வளர்த்த 12 ஆழ்வார்களும் தமிழர்கள், பழைய சைவ கோள்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பழைய வைணவ கோள்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது வெளி மாநிலம் வேற்று மாநிலத்துக்கு போச்சு. ரெண்டும் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு அத்தனையும். ஆக கடவுள் அவதார கருத்து பரவிய பின்பு நம்முடைய தமிழகத்திலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அதன் மூலம் உருவான மதங்கள் சைவமும் வைணவமும். அவை தமிழர்களின் சொத்து. சரி, நம்ம இப்போ இந்து மதத்துக்கு வந்துடுவோம். இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றமான கல்கத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அங்கிருந்த பிராமணர்கள், அதாவது கல்கத்தாவில் இருந்த பிராமணர்கள், மனு தர்ம சட்டம், அதாவது பிராமணர்கள் மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்கிற அந்த மனு தர்ம சட்டத்தை கொண்டு போய் அந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. மனு தர்மம் என்னன்னு நமக்கு தெரியும், அது ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கை. அப்போது வர்ணாசிரம கொள்கை, நிறத்தால் வேறுபாடு, ஜாதி படிநிலை எல்லாம் இருக்கிற அந்த மனு தர்ம நூல். அதில் வெள்ளத்தோல்காரங்க தான் உயர்ந்தவங்க, கருப்பு தோல்காரங்க தாழ்ந்தவங்கன்ற கருத்து பதியப்பட்டிருக்குது. அப்போது வெள்ளத்தோல்காரான இந்த சர் வில்லியம் ஜோன்ஸுக்கு அந்த கருத்து பிடிச்சு போயிருந்துச்சு. அது என்ன பண்ணுறாரு, அந்த மனு தர்ம சாஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு, சமஸ்கிருதத்தில் இருக்கிறத ஒரு இங்கிலீஷில் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் இந்து சட்டத்தையும் அவர் உருவாக்குறார். அதன் அடிப்படையில் பைபிளின் அடிப்படையில் கிறிஸ்துவர்களுக்கு ஆன சட்டமும், குரான் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான சட்டமும், மனு தர்மத்தின் அடிப்படையில் இந்துக்களான சட்டம் உருவாக்கப்படுது. இந்த இந்துக்கள் என்பதில் யாரெல்லாம் வராங்களோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்துவங்க இல்லையோ, மற்றவங்களாம் இந்துக்கள். இதில் என்ன பண்ணுறாங்க, புத்த மதத்தினரும் சமண மதத்தினரும் என்ன பண்ணுறாங்க, சீக்கிய மதத்தினரும் விலகி போயிடுறாங்க. அப்போ மீதம் இருக்கிற இந்த சைவ சமயத்தினரும் வைணவ சமயத்தினரும் என்ன பண்ணுறாங்க, இந்து மதத்துக்குள்ளே அடைபட்டு போயிடுறாங்க. இந்து மதம் ஒரு செயற்கை மதம். அப்போ வேறு யார் இந்து மதத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா, காலங்காலமாக வேள்வி சமயத்தையே கை கொண்டு அதன் மூலியமாகவே இந்திய மக்களை அடிமைப்படுத்தி அதன் மூலிமா பெரிய மக்களை ஏமாற்றிக்கிட்டு வர அந்த வேள்வி சமயத்தை என்ன பண்ணுறாங்க, இந்து மதத்துக்குள்ளே சேர்த்து வச்சிடுறாங்க. சேர்த்து வச்சுட்டு இதுதான் இந்து மதம். வைதிகம், ஆசிவகம், சைவம், வைணவம், பிராமணர்களுடைய வேள்வி சமயம் அத்தனையும் சேர்த்து இந்து மதம்ன்ற பொது பெயரை அதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மதங்களை ஒரே மதமாக இணைத்து காட்டியது பிராமணர்களின் சூழ்ச்சி வேலை. வைதிகத்துக்கு எதிராகத்தான் ஆசிவகம் உருவாச்சு. அதுக்கப்புறம் வள்ளுவத்தின் அடிப்படையில் சைவ வைணவம் உருவாச்சு. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் மக்கள் விரோத சமயமான அந்த வேள்வி சமயமும் இதில் என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. கடவுள் சிந்தனையே இல்லாத சிறுதெய்வ வழிபாட்டுக்கும் பேரண்ட கடவுளை குறித்து சொல்கிற சைவ வைணவ மதங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பலி கொள்கையை பாதுகாக்கிற வைதிக மதத்துக்கும் வேள்வி சமயத்துக்கும் பேரண்ட கடவுளை குறித்து அன்பே உருவான கடவுளை குறித்து பேசுகிற சைவ வைணவ சமயங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் சொல்கிறாரு, வேண்டுதல் வேண்டாமா இலான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பட்சபாதம் இல்லாத கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்படி இருக்க வர்ணாசிரம கொள்கையின் மூலமாக கடவுள் பாகுபாடு உடையவர் என்ற கருத்தை என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக சைவ வைணவ சமயங்களுக்கும் பிராமணர்களின் வேள்வி சமயத்துக்கும் எந்தவித தொடர்பும் இருக்க முடியாது. இது பலியை முடித்தது. கடவுள் தன்னைத்தானே பலியிட்டதுக்கு அப்புறம் வேறொரு பலி கூடாது அப்படின்றது தான் சைவ வைணவ சமயங்கள். ஆனால் பலி கொடுத்து அந்த கரியை நெருப்பில் சுட்டு
அதை வந்து பட்ட சாராயத்தோடு சாப்பிட்றது தான். சுட்ட கறியும் பட்ட சாராயமும் தான் வேள்வி சமயம். இது பிராமணனுடைய சமயம். இன்றைக்கி வேணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சைவ சமயத்தை அபகரிச்சிக்கின்னு நான்வெஜ் சாப்பிடாத மாதிரி இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் இன்னமும் பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மற்றவங்களை ஏமாத்துகிற வேலை தான் இது. சரி, எப்படி இருந்தாலும் இந்து மதத்தில் இருக்கிற வைதிக மதத்துக்கும் ஆசிவக மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் வைணவ மதத்துக்கும் பிராமணருடைய வேள்வி சமயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இந்து மதம்ன்ற ஒரு கூட்டுக்குள்ளே திட்டமிட்டு சதி வேலையாய் இது இணைக்கப்பட்டிருக்குது, கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஏன் அப்படி அடைச்சாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சைவத்தின் அன்பே உருவான கடவுளுக்கும் வேள்வி சமயத்தின் கருணை இல்லாத கடவுளுக்கும் தொடர்பு இருக்க முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான காரியம், வேள்வி சமயம் வெளிநாட்டு சமயம், சைவ வைணவம் வந்து இந்தியாவில் உருவானது. ஆனால் அந்த வெளிநாட்டு சமயத்தை தூக்கின்னு வந்து இந்த சைவ வைணவத்தோட சேர்த்து இந்து மதம், அப்படி இந்தியாவில் உருவான மதங்கள்னால் கூட பரவாயில்ல, இது வெளிநாட்டிலேருந்து வந்த மதத்தை தூக்கின்னு வந்து இது இந்து மதம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துக்கும் நியாயம் இல்லை. இதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னா, பேரண்டத்தை படைத்து ஆளுகை செய்கிற வல்லமை உள்ள கடவுள், அன்பே உருவான கடவுள், அவருக்கு கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இடைத்தரகரே தேவையில்லை. அதனால தான் அவரே மனித அவதாரம் எடுத்து வந்து தன்னைத்தானே பலியிட்டு அவர் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு போன கடவுளை கொண்ட அந்த மதம் தான் சைவ சமயம். ஆனால் வேள்வி சமயத்தில் பார்த்திங்கன்னா மந்திரத்துக்கு தான் முக்கியத்துவம். பிராமணர்கள் தங்களை கடவுளை விட மேலே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் கடவுளுக்குள்ளே அடக்கம், கடவுள் மந்திரத்துக்குள்ளே அடக்கம், மந்திரம் பிராமணனுக்கு அடக்கம். ஆக பிராமணர்கள் தான் நம்முடைய கடவுள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கடவுளை விட தங்களை மேலானவர்களாக உயர்த்தி கொள்கிற இந்த பிராமணர்கள் நம்மை போன்று சரீரத்தை உடைய, நம்மை போன்று எல்லா காரியங்களையும் உடைய ஒரு மனிதன் கடவுளோட மேலே இருக்க முடியுமா? கடவுள் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வாரா? கடவுள் அன்புக்கு தான் கட்டுப்பட்டவரை தவிர மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் இல்லை. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது வேற எதனா இருக்கும். பேரண்டத்தை படைத்து ஆளுகை செய்கிற எல்லா அதிகாரம் உடைய அந்த கடவுள் எப்படி அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவராக இருக்க முடியும்? அப்போ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது என்னன்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்படி சைவ சமயத்துக்கும் வேள்வி சமயத்துக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலையை, அப்படிப்பட்ட தொடர்பில்லாத சமயங்களை இணைத்து இந்து, இப்போ பார்த்திங்கன்னா சைவ கோயில்களில் மந்திரம் ஊதுறோம். ஏன் மந்திரம் ஊதணும்? ஏன் சமஸ்கிருதத்தில் பாடணும்? தமிழ் அது விட இன்னொரு குடும்பம்னா, சைவ கோயில்களில் வந்து அன்பே உருவான கடவுளை அந்த அந்த கோயில்களில் என்ன சொல்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்தில் மந்திரம், தமிழை நீச பாஷை. அப்போது எப்படி அன்பே உருவான ஒரு கடவுள் பாரபட்சம் இல்லாத அந்த கடவுளை பாரபட்சமான கடவுளாக காட்டுறது இந்த வேள்வி சமயம். அப்போ ஒன்றுக்கொன்று முரண்பட்ட சமயங்களை ஒன்றிணைத்து இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறது பெரிய ஐயோக்கியத்தனம். இது சதி வேலை. இதில் என்ன லாபம் அவங்களுக்கு, பிராமணர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் இருக்குது மிகப்பெரிய சூழ்ச்சி. பிராமணர்கள் காலங்காலமாகவே மைனாரிட்டியாகவே இருந்து வராங்க. எப்பயுமே சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்தை பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காக இருந்தாலும் இந்த பெரும்பான்மை சமூகம் எழும்பி சிறுபான்மை சமூகத்தை அடிச்சிடும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம். அப்படி பிராமணர்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறதுனால என்றைக்காக இருந்தாலும் இந்த பெரும்பான்மை சமூகம் நம்மளை வந்து எழும்பி நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இந்த பெரும்பான்மை சமூகமான இந்த இந்தியர்களை பிரித்தாள்வதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதை காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. நம்முடைய இந்தியாவில் சைவ வைணவத்தை பின்பற்ற சதவீத மக்கள் வந்து பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க, பிராமணர்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறாங்க. அப்போது
இந்த சைவ வைணவத்துக்குள்ளே போய் வேள்வி சமயமான அவங்களுடைய சமயத்தை இணைச்சிட்டா அவங்க இந்து சமயம் அப்படின்ற ஒரு போர்வைகள் வந்ததுக்கப்புறம் அவங்க பெரும்பான்மை சமூகமாக மாறிடுறாங்க. இந்து என்ற வார்த்தையின் மூலமாக இந்த சமயங்கள் இந்து சமயமாக்குறதுனால இவங்க இந்து ஆகிடுறாங்க, இந்து மதத்துக்குரியவங்களாக மாறிடுறாங்க. அப்போ அவங்க வந்து பெரும்பான்மை சமூகமாக மாறிடுறாங்க. அதனால தான் இந்து இந்து இந்துன்னு சொல்கிறதுக்கு காரணம், அவன் வந்து இந்துவே கிடையாது. முதல்ல பிராமணன் வந்து இந்துவே கிடையாது. அவன் இந்தியா பூர்வீக இந்தியாவும் கிடையாது. அவனுடைய மதம் வந்து என்ன பண்ணது, இந்த சைவ வைணவ மதங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது காலங்காலமாக அவன் என்ன பண்ணுறான், அவன் கடைபிடிச்சிட்டு வர அந்த கொள்கைகளை என்ன பண்ணுறான், இந்து மதத்துக்குள்ளே இந்த சைவ மதத்தோட இந்து மதம்ன்ற ஒரு புதிய ஒரு செயற்கை மதத்தை உருவாக்கி நிரந்தர பாதுகாப்பை தேடிக்கிட்டான். நிரந்தர பாதுகாப்பை தேடிக்கிட்டு அவனுக்கு பெரும்பான்மை சமூகம் ஆதரவு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அவனுக்கு ஒரு பாதிப்புனா இந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இந்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி தன்னை இந்துவாக காட்டிக்கிறான். அதனால தான் அவன் பாதுகாப்பு கருதி வந்துடுறான். இன்னொரு விஷயம், வேள்வி சமயத்தினால என் சமூகத்தில் எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. சைவ வைணவத்தில் கடவுளை வணங்குறது மூலிமா அவன் பரலோகத்துக்கு போயிட முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவன் மந்திரம் சொல்லி பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவானான். சைவ வைணவத்தில் கடவுள் சொன்ன, அதாவது கடவுள் காட்டிய ஒழுக்க நெறியில் வாழ்ந்தால் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அப்படின்னா பரலோகத்துக்கு போயிட முடியும், மரணமில்லா பெருவாழ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவன் பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மந்திரங்களை சொல்கிறது மூலிமாவும் வேள்வி யாகங்கள் செய்வது மூலிமாவும் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும். செத்து போனவங்களை கூட இவங்க பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஏகுத்தனம் பாருங்கள். கடவுளே தேவையில்லை இல்லையா? இதில் இன்னொரு காரியம், கோயில்களை சைவ கோயில்களில் என்ன பண்ணுறாங்க, வந்து பிடிச்சிட்டாங்க. பிராமணர்களுக்கு முன்பாக நம்மளுடைய சைவ கோயில்களில் என்ன பண்ணாங்கன்னா, தமிழர்கள் தான் தமிழில் தான் என்ன பண்ணாங்க, பாடல் பாடினாங்க. இப்போ பிராமணர்கள் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தில் என்ன பண்ணுறாங்க, பாடல் பாடுறாங்க. அப்போ சைவ கோயில்களை அபகரிச்சதுனால மந்திரங்களை சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிரந்தரமாக வருமானத்துக்கு வழி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது அடிமைப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்தி நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க, பிரித்தாள்றாங்க. இன்னொரு விஷயம், நம்முடைய மொழியை தமிழை நீச மொழி, தமிழை நீச இனம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது மூலயமா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னா, சமஸ்கிருதத்தை தேவ பாஷை அப்படின்னு சொல்லி அவங்க உயர்ந்தவங்க அப்படின்ற நிலையை அவங்க அடைஞ்சிடுறாங்க. இப்போ பாருங்கள், உயர்வு சைவத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. ஆனால் அந்த வேள்வி மதத்தில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிறாங்க. அவங்க கடவுளுக்கு மேலே தங்களை உயர்த்திக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் முரண்பட்ட அந்த காரியத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. இந்துன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, இந்துன்னு சொல்கிறதுனால அரசியல் ஆதாயம் அடைய பார்க்குறாங்க. அரசியலில் இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, விதவிதமாக பிளான் போட்டு இந்து 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 அப்படின்னு சொல்லி, நான் கடவுளுக்கு என்ன தமிழ் தெரியாதா, தமிழ் புரியாதா? இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தமிழில் தான் பண்ணாங்க. இன்றைக்கு அபகரிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள், பாப்பானுக்கு மூத்த பறையன் கேட்பாரற்று கீழ் ஜாதியானான். என்ன நினைக்கிறீங்க? இதை பறையர்கள் தான் தமிழினத்தின் தலைவர்களாக இருந்தாங்க. அவங்க கோயில்களை என்ன பண்ணாங்க, கோயில்களில் சைவ கோயிலில் பாடல்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி போச்சு. அதனால தான் பறையர்களுக்கு பிராமணர்களுக்கு ஆவேலை. அவன் ஏன் நசுக்கணும், எதுக்காக பறையர்களை வந்து துன்பப்படுத்தினான்னா, பாப்பானுக்கு முன்னாடி இவர்கள்தான் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தாங்க இந்த தமிழ் சமுதாயத்தில், தமிழ்நாட்டில், இந்திய தேசத்திலும் கூட. அதனால தான் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணான், பிராமணனை நசுக்கிட்டான். ஒரு மதம் உருவாகிறது என்றால் அது தானாய் உருவாக வேண்டும். திடீர்னு புதுசாக ஒரு மதம் உருவாகிடாது. ஆனால் இந்து மதம் திடீர்னு புதுசாக உருவான ஒரு மதம். காலப்போக்கில் தான் ஒரு மதம் உருவாகும். அந்த மதத்தில் அந்த மண்ணின் மனம் வீசும். அந்த மண்ணுக்குரிய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நடை உடை பாவனைகள் இதெல்லாம் அந்த மதத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மதம் வேறு ஒரு மண்ணுக்கு போயிட்டு பரப்பப்படும் போது அங்கே பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தும். அந்த மொழி, அந்த
தேசத்தோட கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்களுக்கு அது ஈடு கொடுக்க முடியாமல் என்ன பண்ண போனால் அவங்க பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒரு புதிய ஒரு செயற்கை மதத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க. இதில் என்னென்னா, இந்து மதத்தை, அதாவது சைவ வைணவ மதங்களை அடிமைப்படுத்துறது மூலமா அவன் என்ன பிராமணர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, காலங்காலமாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. சைவ மதத்தில் இந்துத்துவ கொள்கையான, அதாவது பிராமணர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், இந்திய மண்ணின் மைந்தர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை அது உட்புகுத்தி இந்து மதம் என்ற ஒரு, அதாவது சைவ வைணவ மதமான அந்த புனிதமான அந்த மதத்தை புனிதமற்ற அந்த வேள்வி சமயத்தோடு சேர்த்து பிராமணர்களும் இந்த சைவர்களும் ஒன்று அப்படின்ற நிலையை, இவர்களும் சைவ சமயத்தினரும் வேள்வி சமயத்தினரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி இந்து மதத்துக்குள்ளே வந்து இந்துக்களை அடிமைப்படுத்தி அவர்களை சுரண்டி சாப்பிட்ற வேலையை தான் பிராமணர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்து மதம் என்ற ஒரு புதிய மதம் உருவாக்கப்பட்டது. அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது திட்டமிட்ட சதி வேலை. இது பிராமணர்கள் நன்மைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்து மதமே தவிர சமூக நன்மைக்காகவோ இல்லை மக்கள் நலனுக்காகவோ உருவாக்கப்பட்டது அல்ல. சைவ சமயத்துக்கும் இதற்கும் சம்பந்தமே இருக்க வாய்ப்பே கிடையாது. சைவ சமயத்தை குழி தோண்டி புதைக்கவே, வைணவ சமயத்தையும் குழி தோண்டி புதைக்கவே இந்த இந்து மதம் என்று உருவாக்கப்பட்டது. இந்து மதம், அது இந்தியர்களின், தமிழர்களின் சைவ வைணவ மதங்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறது. ஆனால் சீமா கூட சொன்னார், எங்கள் மதம் அடிமைப்பட்டு கிடக்குன்னு சொல்லி. எங்கே அடிமைப்பட்டிருக்குது, எப்படி அடிமைப்பட்டிருக்குன்னு அவர் சொல்லலை. அதை அவர் எப்படி மீட்டெடுக்க போகிறாருன்னு கூட தெரியாது. சைவ வைணவ மதங்களை வேள்வி மதத்தோடு சேர்த்து இந்து மதம்ன்ற ஒரு செயற்கை ஒரு பேர் கொடுத்தது எப்படி தெரியுமா இருக்குது? நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் ஒரு கதை சொன்னார். ஒரு பையன் என்ன பண்ணான்னா, டே உங்கள் வீட்டிலேருந்து நான் அரிசி எடுத்துன்னு வா, நான் எங்கள் வீட்டிலேருந்து உமி எடுத்துன்னு வரேன், அது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கலக்குவோம், கலக்கினதுக்கப்புறம் அது 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிட்லாம்டா அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அவர் கேட்டார், இதில் எவன் வந்து அறிவாளி அப்படின்னு கேட்டார். இதில் அறிவாளின்னு சொல்கிறதுக்கு இது இல்லை, ஏமாளின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏமாளி ஒன்றா இருக்கலாம், அறிவாளி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த உமி எடுத்துன்னு வந்து கொடுக்க ஊதி ஊதி சாப்பிடலான்னு சொன்னவன் தந்திரக்காரன், அயோக்கிய பையன். அப்படித்தான் இன்றைக்கு சைவ சமயத்தவரை இந்து மத போர்வைக்குள்ளே அடைத்து இந்துக்கள் என்று சொல்லி அதன் மூலயமா நன்மை அனுபவிக்கிறாங்க இந்த பிராமணர்கள். ஒட்டு மொத்த சமூகம் பார்த்திங்கன்னா, கோயில் கும்பாபிஷேகம்லாம் அவன் தான் நன்மை அனுபவிக்கிறான், வீடு குடும்பம் போனாலும் அவன் தான் நன்மை அனுபவிக்கிறான், ஒரு காது குத்து கல்யாணம்னாலும் அவன் தான் நன்மை அனுபவிக்கிறான். எப்படி இந்து மதத்துக்குள்ள அப்படின்ற வந்து சடங்குகளை செய்து மக்களை ஏமாற்றி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மந்திரங்களை சொல்லி ஊரை ஏமாற்றி எப்படி வாழறான் பாருங்கள். இது திட்டமிட்ட சதி வேலை. புற்றுநோய் மாதிரி எங்கே பார்த்தாலும் சைவமும் வைணவமும் அழிஞ்சு போய் கிடக்குது. புராணங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு சின்ன படமாக இருக்குது சைவமும் வைணவமும். ஆரம்பகால சைவ வைணவம் மாதிரியாக இருக்குது. சிவலிங்கம் வந்து தமிழர்களுடைய காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வழிபாட்டு முறை. அது நடுகள் நட்டு வழிபடுற, தமிழர்களுடைய நடுகள் நட்டு வழிபடுற அந்த வழிபாட்டு முறையுடைய புதிய வடிவம் தான் சிவலிங்கம். ஆனால் அதுக்கு இந்த பிராமணர்கள் வந்து கொடுத்துருக்கிற விளக்கம் இருக்குதே, அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்கிறான் பாருங்கள். எவ்வளோ இயக்கித்தனமான கதை. நடுகள் இப்போ நட்டு வழிபடுற அந்த பழக்கம் பைபிள்லையும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அரேபியர்களும் எபிரேயர்களும் தமிழர்களுடைய வழித்தோன்றல்கள், அவர்களுடைய முன்னோர்கள் தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே இந்த நடுகள் நட்டு வழிபடுற அந்த காரியங்களை வைத்து கூட சொல்லலாம். இப்போ எல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் புனித பயணம் மேற்கொள்கிறாங்களே மெக்காவுக்கு. அங்கே என்ன நினைக்கிறீங்க? ஆபிரகாமும், அதாவது இப்ராஹிமும் அவருடைய மகன் இஸ்மாயில் என்ன பண்ணுறாங்க? நான் போகும்போது இதற்கு முன்பாக யாரும் நடுகள் நட்டு வழிபட்ட அந்த கல் வந்து கீழே விழுந்து கிடக்குது. அந்த கல்லை எடுத்து அப்பாவும் பிள்ளை என்ன பண்ணுறாங்க, எடுத்து நட்டு வச்சுட்டு அது திரும்ப கீழே விழுந்துடாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு சுவர் ஒன்று கட்டி வச்சுட்டு போகிறாங்க. அதுதான் இன்றைக்கு புனித யாத்திரைக்கான ஒரு இடமா இருக்குது. அங்கே போனால் அவங்க என்னென்னா அவங்க ட்ரெஸ் பண்ணி போனாலும் கூட தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டியில் தான் அங்கே என்ன பண்ணணும், சுற்றி வரணும். அப்போ பாருங்கள், அவர்கள் தமிழர்களுடைய வழித்தொண்டர்கள் தானே. நம்முடைய சைவ வைணவ மதங்களை மீட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய சைவ மதமும் வைணவ மதமும் புற்றுநோய் ஆட்பட்டது போல்
எங்கே பார்த்தாலும் புறையோடி போய் தீமையை தெரிந்து கொண்டு மதம் ஆரம்ப காலகட்ட மதங்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வெறும் புராணங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு புராண கதைகளால் நிரம்பி இருக்குது. அதை மீட்டு எடுத்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஏன் நம்ம ஏன் மதவாதிகளாக இருக்கணும்? நம்ம ஐயா வல்லார் சொன்ன மாதிரி மதம் என்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை நம்ம முன் வச்சு மதங்களை கடந்த நிலையிலே கடவுளை அறிகிற அறிவுக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம மதவாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதங்கள் மனிதர்களை பிரிக்கிறது. மதங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மதங்கள் கடவுளோடு தொடர்புடையது போன்று தெரிந்தாலும் கூட, ஆனால் மதங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் கடவுள் உருவாக்கவே இல்லை. உருவாக்கப்பட்டிருக்கிற மதங்கள் அத்தனையுமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். மதங்களால் இது வரைக்கும் சமூகத்தில் தீமை தான் நடந்திருக்குது, தவிர நன்மை நடந்ததா சரித்திரமே கிடையாது. மதங்களால் மக்கள் உயிர் போயிருக்குது. மதங்களால் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மதங்களால் சமூகத்தில் பெரிய தீமை ஏற்பட்டிருக்குது. நமக்கு எதுக்கு அந்த மதம்? நம்மக்கிட்ட ஐயா திருவள்ளுவர் கொடுத்துட்டு இருக்கிற திருக்குறள் இருக்குது, அருமையான கருத்துக்கள். அந்த திருக்குறளை கடைபிடித்தாலே வள்ளுவர் சொல்லியிருக்கிற அந்த புத்தேல் உலகான அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். பிராமணர்கள் நமக்கு தேவையில்லை. பிராமணர்கள் நமக்கு மந்திரம் சொல்லி நமக்கு அனுப்பி வைக்க போகிறது வாய்ப்பே கிடையாது. நம்மை போன்ற ஒரு மனிதன், நம்ம போல அவங்களுக்கு ஜுரம் வரும், நம்ம போலே அவங்களுக்கு பசி எடுக்கும், நம்ம போலவே அவங்க என்ன பண்ணுவாங்க, செத்தா மண்ணுக்கு தான் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி நம்மை கடவுளோடு போய் இணைத்து வைக்க முடியும்? நமக்கு மரணமில்லா பெருவாழ் எப்படி கொடுக்க முடியும்? அவனே போகிறதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட போய் கெஞ்சி, இப்போ பூமியில் பண்ணுற பாவங்களுக்கு அவன் போய் கடவுள்கிட்ட போய் கெஞ்சி கிடக்கணும். அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது பிராமணர்களால் நமக்கு ஒரு நன்மை நடக்க போகிறதில்ல. பிராமணர்கள் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இடம் பலம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ரங்கராஜன்ற ஒரு பிராமணர் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் வைதிக மதத்தினரோ, யாரெல்லாம் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் கோயிலுக்கு வர முடியும் அப்படின்ற கருத்து சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் பைபிளை கடைபிடிக்கிறவங்க சர்ச்சுக்கு போவாங்க, குரானை கடைபிடிக்கிறவங்க மசூதிக்கு போவாங்க. அதே மாதிரி வைதிக மதத்தினர் சனாதன கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா இவங்க தான் கோயிலுக்கு போவாங்க அப்படின்ற கருத்து சொல்கிறார். அதாவது சைவ கோயில்கள், நம்முடைய முன்னோர்கள் கட்டிய சைவ கோயில்களுக்குள்ளே நாம் போகணும்னா நாம் பிராமணர்கள் எழுதி வைத்திருக்கிற, பிராமணர்கள் கூறுகின்ற அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நான் அடிமை, நான் இழிவானவன், நான் கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொண்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். அதான் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அடிமைப்படுத்தியிருக்கிறான் பாருங்க நம்மளை. யார் கட்டின கோயிலை யார் போய் அபகரிச்சுட்டு யார் என்ன பண்ணுறா இழிவுபடுத்துகிறா பாருங்கள். அப்போது இந்து மதம் நம்ம இழிவுபடுத்துதா? இந்து மதம் நம்மளை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துது பாருங்கள். பிறப்பாலே இழிவுபடுத்துது. இந்த மதம் நமக்கு வேணுமா? இதில் வேற பிராமணர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக இந்துன்னு சொல்லி இந்து மத போர்வைக்குள்ள வந்து புகுந்துக்கிட்டு என்ன யோகித்தன்றான் பாருங்கள். அண்ணல் அம்பேத்கர் ஒரு கருத்தை சொன்னார். நான் இந்துவாக பிறந்து விட்டேன், இந்து மதம் என்னை இழிவுபடுத்துகிறது, நான் இறக்கும்போது இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்? அடிமைப்படுத்தி வச்சுக்கிறது மட்டுமில்லை, இழிவுபடுத்து இந்து மதம். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்து மதத்துலேருந்து விலகி போகணும்னு ஆசைப்பட்டார். அப்படி விலகி போக வேண்டிய அவசியம் கூட, அப்போ விலகி போய் இன்னொரு மதத்தில் தான் போய் சேர்ந்தார். அப்போ நமக்கு மதம் என்ற பேய் நமக்கு பிடிக்க வேண்டாம், நம்ம மதத்துக்கு அடிமையாக வேண்டாம். நாம் முடிவுக்கு வந்துடுவோம். இந்து மதம் என்பது புனிதமான மதம் ஒன்றுமில்லை, சக மனிதனை மனிதனாகவே மதிக்காத ஒரு மதம். இந்து மதம் நம்மை புனிதனாக்கப் போவதில்லை. இந்து மதம் நமக்கு நன்மை செய்யும் என்று நம்புகிறவர்கள் நம்பட்டும். இந்து மதம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்தது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நமக்கு ஒரு நன்மையும் செய்யப்போவதில்லை. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனித குலத்திற்கு நன்மை செய்யும் என்று நம்புகிறவர்கள் நம்பட்டும். வைதீகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சனாதனவாதிகள், சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் கோயிலுக்குள் வழிபடப் போவார்கள் என்றால் நான் கோவிலுக்குள் வழிபடப் போவதில்லை. நாம் இந்துவாக பிறந்து விட்டோம், இந்து மதத்திலிருந்து வெளியேறுவோம் என்று கூறப்போவதில்லை. அப்படி கூற வேண்டிய அவசியமும் இல்லை. மதம் மாறுதல் தேவையில்லாதது.
மாறாக பிராமணர்களை புறக்கணிப்போம் என்ற கொள்கையில் பிடிப்பாய் இருப்போம். பிராமணர்களை புறக்கணிப்போம். தமிழர்களின் சொத்து ஐயன் திருவள்ளுவர் எழுதி கொடுத்த திருக்குறள் இருக்கிறது. திருக்குறளை கடைபிடிப்போம். திருக்குறள் நம்மை புனிதனாக்கும். திருக்குறள் என்றைக்கும் மதமாக உருவாகாது. நம்முடைய வாழ்வில் திருவள்ளுவர் வணங்கிய கடவுளை வணங்கி திருக்குறளை கடைபிடித்தால் திருவள்ளுவருக்குரிய புத்தேலுலகு என்ற பரலோகத்திற்கு நம்மால் போக முடியும். மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மதவாதிகளாக இருக்க வேண்டாம், ஆன்மீகவாதிகளாய் மாறுவோம். நம்மை போல் பிறரையும் நேசிப்போம், மனிதம் காப்போம், ஆன்மீக பொதுவுடைமை சமுதாயத்தை அமைப்போம். நன்றி, வணக்கம்.